அருமையான தேவனுடைய கனமே, நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளில் உங்களிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், தேவன் இந்த நாளில் மனிதர்களாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஒரு விசை தலைகளை வணங்கி ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிறேன் அன்பு ரட்சகரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இன்று நீர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்போடு இருப்பதற்காக அதை உணர்ந்து நாங்கள் தகப்பனை அர்ப்பணிக்கிறோம். நீர் எதை எதிர்பார்த்திருக்கிறீரோ அதை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். அன்பு ரட்சகரே, இந்த நாளிலும் நாங்கள் நீர் எதிர்பார்க்கிறதை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் எதிர்பார்க்கிறதை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். மீதியான வேளை எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுடன் நினைக்கிறாரே. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் தேவன் ஒரு எதிர்பார்ப்போடு அவர் வந்திருக்கிறதை என்னால் ஆவியில் நான் உணர முடிகிறது. ஒருவேளை பேதுரு பின்வாங்கி போய் எங்கேயோ தூரமாக போய் உலக பிரகாரமான ஒரு காரியத்திற்காக அவன் எதிர்பார்த்து அவன் அநேகரை பின்மாற்றத்திற்குள் அழைத்து மீன் பிடிக்க வாருங்கள் என்று சொல்லி அழைத்து சென்றது உண்மைதான். ஆனால் அவனை தேடி அவன் இருக்கிற இடம் தேடி என் ரட்சகர் இயேசு அங்கே சென்று, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்று யோவான் 21:5 தேவன் எதிர்பார்த்து, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று எதிர்பார்த்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இவர்கள் அங்கே எதை எதிர்பார்த்து சென்றார்களோ அங்கே அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக 153 பெரிய மீன்கள் கிடைத்தது உண்மைதான். ஆனால் இந்த சத்தம் கேட்கும் பொழுது எல்லாரும் கூடிய கவனமும் 153 மீன்களில் இருக்கும் பொழுது ஒரே ஒருவனுடைய கவனம் மாத்திரம் தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் அவன் இப்பொழுது அவனுக்குள் ஒரு மாறுதல் உண்டாகிறது. ஒரு பெரிய ஒரு மாற்றம் அந்த வார்த்தை அவனை மாற்றினது. என்ன மாறுதல் உண்டானது? எனக்கு இப்பொழுது 153 மீன் பெரிதல்ல, கடல் எவ்வளவு ஆழம் என்பது பெரிதல்ல, ஒருவர் பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்கிற சத்தம் என் நேசருடைய சத்தம். அவரை நான் திருப்திப்படுத்துவதற்காக நான் செல்ல போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி கடல் எவ்வளவு ஆழம் என்பதை அவன் நினைக்கவில்லை. என்ன நடக்கும் என்பதை அவன் நினைக்கவில்லை. அவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து மீன் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. யோவான் அவர் கர்த்தர் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் எல்லாருடைய கவனமும் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள், இழுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் இருக்க முடியவில்லை. ஆனால் ஒருவன் மாத்திரம் அவரை நோக்கி எதையும் பற்றி நினைக்காதபடி அவரை திருப்திப்படுத்த செல்லும் பொழுது அங்கே அவன் விரும்பினது பச்சை மீன். தேவன் அவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது சொட்ட மீன். இந்த நாளிலும் நீங்கள் எதையோ எதிர்பார்த்து வந்திருக்கிறார். இந்த தேவன் இந்த நாளில் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது உங்களுக்கு முன்பாக இருந்த போதிலும் அதை விட என் தேவனை நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் விரும்பினதை விட, நீங்கள் நினைக்கிறதை விட அவர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா கொடுப்பார். அது மட்டுமல்ல, கரையோரத்தில் வந்து அந்த பேதர் ஒருவர் மாத்திரம் எடுக்க முடிந்தது. இன்று நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். எல்லாருடைய விருப்பமும் தேவனுடைய கையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தேவை உள்ளவர் என்கிறதை அறிந்து அவரை திருப்திப்படுத்துவதற்கு எதையோ இழந்து அவருக்கு நேராக போகிற ஒரு
நிலைமையில் அந்த பேதுரு ஒருவன் மாத்திரம் அதை இழுக்க முடிந்ததற்கு காரணம் என்ன? எல்லாருடைய நோக்கமும் வேறு. அவனுடைய நோக்கம், என் தேவன் தேவையோடு இருக்கிறார், எனக்கு இது பெரியதல்ல, நான் அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது முடியாததை அவனால் செய்ய முடிந்தது. இன்று இந்த நாடின் தேசத்தில் எத்தனையோ தேவ மனிதர்கள் எழுப்பினார்கள். அவர்களெல்லாம் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடியத்தக்கதாக ஒரு திராணி உள்ளவர்களாக உங்களை மாற்றுவதற்கு தேவன் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்து இங்கிருக்கிற அநேகரை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். இன்று இந்த நாளிலும் இந்த சத்தம் கேட்கும் பொழுது, தேவரீர் அந்த நாளில் அது நானாய் இருக்கட்டும், நான் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன், எனக்கு முன்பாக இருக்கிற எனக்கு விருப்பமானதை விட எனக்கு விருப்பமான என் தேவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை இந்த நாளில் தேவன் வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்த போகிறார். நம்முடைய தேசம் அறியத்தக்கதாக அதே பேதுருடைய வாழ்க்கையில் மாறுதல் அப்பொழுது உண்டாக ஆரம்பித்தது. அவனை பார்த்து எல்லாரை விட நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, அவனுடைய பிரசங்கம் 3000 5000 பேரை மாற்றத்தக்கதாக வல்லமையுடையதாக மாறினது. அவனுக்குள் ஒரு மாறுதல், அவன் மாறினான், அவனுக்குள் ஒரு மாறுதலை தேவன் கொடுத்தார். அதன் மூலமாக ஜனங்களுக்குள் ஒரு மாற்றத்தை அவனுடைய வார்த்தை உண்டு பண்ணினது. இந்த நாளிலும் உங்கள் வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை ஆயிரங்களுக்குள் ஒரு மாறுதலை உண்டு பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த நாளிலும் உங்கள் தேவைக்காக அல்ல, உங்கள் தேவை உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய யார் ஆயத்தமாக அதற்கு நோ சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு எஸ் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வார்த்தை 3000 5000 பேரை என் தேவன் பட்சமாக திருப்பக்கூடிய கிருபை பொருந்திய வார்த்தையாக இருக்கும். இன்று தேவன் அப்படிப்பட்டவர்களை தேடி அவர் வந்திருக்கிறார். அருமையானவர்களை, ஒருவேளை இந்த நாளில் இந்த சத்தம் உங்கள் காதில் விழுமானால் அது நீங்களாக இருக்கலாம். அருமையானவர்களே, அது நீங்களாக இருக்கலாம். இன்று பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் 1000 எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். நீங்கள் இந்த நாளில் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய எதிர்பார்ப்பையும் நீங்கள் அறிந்து அவருடைய சித்தம் செய்ய உங்களை விற்று போடுவீர்களானால் உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது பச்சைமீனாக இருக்கலாம், என் தேவன் கொடுப்பது அது சுத்தமீனாக இருக்கும். அருமையானவர்களே, ஒரு சாதாரண ஒரு ரூத்து, அவள் மோவாபிய சரி சபைக்கு உட்படலாகாது. அவளுடைய விருப்பம் எதுவும் எனக்கு பெரிதல்ல என்று அவளுக்கு உலக பிரகாரமான ஒரு ஆசையை வைக்கும் பொழுது எனக்கு அது பெரிதல்ல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி மரணமே அன்றி என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொன்ன ஒரு ரூத்து ஒரு வயலுக்கு அவள் சென்றது உண்மைதான். அவள் பொறுக்கிக் கொள்ளத்தக்கதாக சென்றால் அவளை அந்த வயலுக்கு சொந்தக்காரியாக மாற்றினார். சபைக்கு உட்படலாகாது என்கிற நிலைமையிலே உபாகமம் 23:3 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட 1000 மைனஸ் இருந்தாலும் அந்த வைராக்கியத்தை கண்டு தேவன் அங்கே மைனஸிலே தேவன் இடைப்பட்டு பிளஸ் ஆக மாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் 1000 மைனஸோடு வந்திருக்கிறார். இன்று தேவனுடைய விருப்பத்திற்கு நீங்கள் இணங்க பொழுது உங்க மைனஸ் வாழ்க்கையிலே சத்தியமாக தெரியாது என்று பேதுரு மறுதளித்தது உண்மைதான். 1000 குறை இருந்தது உண்மைதான். ஆனால் அவனுக்குள் ஒரு வைராக்கியம் காணப்பட்டது. லூக்கா 22:33 காவலிலும் சாவிலும் பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த பேதுருவையே தேவன் அவருடைய கரங்களிலே பயன்படுத்துகிற கூர்மையான அம்பாக, தொடக்கமான அம்பாக தேவன் பயன்படுத்தி அவனுடைய நல அற்புதங்களை செய்தது உண்மையானால், அருமையானவர்களை, இன்று தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் இன்று ஆண்டவரை எனக்கூட அந்த ஒரு வைராக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து நான் செத்து மடிவதற்கு நான் விரும்பவில்லை. தேவனுக்காக ஏதாகிலும் நான் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து வந்தது ரூத்து போவாஸ் வயலுக்கு போனது தற்செயலான காரியம் அல்ல. God's plan. இன்று இந்த நாளில் இந்த சத்தம் உங்கள் காதில் விடுமானால் இதற்கு ஒரு நோக்கம் உண்டு. வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே 1, 2 நீங்கள்
பாருங்கள், சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டானது. 2வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஒருவர் வாசிக்க கேட்போம் சீக்கிரமாக. மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அங்கே சபையிலே ஒரு பயங்கர உபத்திரம் வந்தது. ஜனங்களுக்குள்ளே ஒரு மிகுந்த துன்பம் உண்டானது. இந்த வேளையிலே பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் அங்கே சென்றார். அங்கே பாருங்கள், 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மிகுந்த உபத்திரமும் மிகுந்த துன்பமும் அங்கே காணப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வர ஒரே ஒரு மனிதன், ஒரு பிலிப்பு. 5, 6, 7 நீங்கள் பாருங்கள். கிறிஸ்துவை பற்றி 5 கிறிஸ்துவை பற்றி அவன் உபதேசித்தார். 6வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே வாசித்து பாருங்கள். 5 வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் பட்டணத்திற்கு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். இயேசு ரட்சகரை உயர்த்த ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த இடத்தில் இயேசு உயர்த்தப்படுகிறாரோ வேதம் சொல்லுகிறது, நான் உயர்ந்திருக்கும் பொழுது எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுவேன். இன்று உங்கள் வாழ்க்கையில் அவர் உயர்ந்திருக்கிறாரா? உங்கள் வார்த்தை அவரை உயர்த்துகிறதா? உங்கள் பேச்சு அவரை உயர்த்துகிறதா? அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கித்தான். அடுத்த 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு, கேள்விப்படுகிறதோடு அல்ல, கண்டு. இங்க பாருங்க, கேள்விப்படத்தக்கதாக, கேட்கத்தக்கதாக, காணத்தக்கதாக அவனிலிருந்து தேவ வல்லமை வெளிப்பட்டு அற்புதங்கள் நடந்தது. இன்று இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவை பிரசங்கித்து அதோடு நிற்கவில்லை, கேள்விப்படத்தக்கதாக, காணத்தக்கதாக அற்புதம் நடந்தது. வாசிப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கத்தக்கதாக அவனுடைய பிரசங்கம் இருந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, அவனுடைய வார்த்தை கிருபை பொருந்திய வார்த்தையாக எல்லோரும் கேட்கத்தக்கதாக அந்த வார்த்தை இருந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, பிரசங்கம் பண்ணுகிறது. அவன் பிரசங்கித்தான். எல்லாரும் காது கொடுத்து கேட்கத்தக்கதாக அவனுடைய பிரசங்கம் இருந்தது. அங்கே ஒரு மனதை உண்டு பண்ணினது. வாசிப்போம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு, எந்த இடத்துல மிகுந்த வேதனை வந்துச்சோ அந்த இடத்துல அசுத்தாவி மிகுந்த சத்தத்தோடு ஓடத்தக்கதாக அவனுடைய பிரசங்கம் இருந்தது. ஆகையால் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் உயர்த்தும் பொழுது, அற்புத அடையாளங்கள் நடக்கும் பொழுது அசுத்த வல்லமை மிகுந்த சத்தத்தோடு ஓடும். பொல்லாத சத்து மிகுந்த சத்தத்தோடு ஓடும். மிகுந்த உபத்திரவத்துக்கு காரணம் மிகுந்த சத்தத்தோடு அசுத்தாவி ஓடினது. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று இந்த நாளிலும் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்று இந்த நாளிலும் சபையில் துன்பப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்ற ஒரே ஒரு பிடிப்பு, பட்டணத்தையே சந்தோஷப்படுத்தத்தக்கதாக அவனுடைய வார்த்தை, அவனுடைய செய்கை இருக்குமானால் அந்த ஒரு பிடிப்பு பட்டணத்தையே, ஒரு சின்ன சபையில உபத்திரவத்தை சத்துரு உண்டு பண்ணினார். அதிலிருந்து எழுந்தின ஒருவன் வைராக்கியமாக இயேசுவை பிரசங்கம் பண்ணினார். பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு பிடிப்புவாக யாராயும் இந்த நாளில் நீங்க எழும்புவீங்களா என்று தேவன் எதிர்பார்த்திருக்கிறார்.
இன்றைக்கு தேவன் எதிர்பார்த்து ஆண்டவரே, இந்த நாட்கள தகப்பனே அது நானா இருக்கட்டும். ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு பல தேவ மனிதர்கள் அவர்களை வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது, ஒரு மூடி பிரசையாரை சந்திக்கும் பொழுது, சின்ன மூடி, அப்பொழுது குளிக்க அழைத்து செல்லும் பொழுது அங்கே பேசிக்கொண்டு சென்றார்களா? முற்றிலுமாக முழுவதும் தேவனுக்காக தன்னை விற்று போட்ட ஒரு மனிதன் மூலமாக தேவன் செய்கிற காரியத்தை, செய்ய போகிற காரியத்தை உலகம் அறியவில்லை என்று சொல்லும் பொழுது, மறுபடி சொல்லுங்க என்று சொல்லி அதை ரிப்பீட் பண்ணி மறுபடி சொல்லி அதே வார்த்தையை சொல்லும் பொழுது, ஒரு நிமிடம் நீங்க குளிங்க என்று சொல்லி ஒரு சின்ன குச்சி வீட்டுக்குள்ள போய் மோடி பிரசங்க தன்னுடைய தலையில கையை வச்சுட்டு, அது நானா இருக்கட்டும், அது நானா இருக்கட்டும், அது நானா இருக்கட்டும், அது நானா இருக்கட்டும். இன்னைக்கு இந்த நாட்கள்ல அந்த பிரிப்பு நானா இருக்கட்டும், அது நானா இருக்கட்டும் என்று யாருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு நெருப்பு எரியுதோ, நீங்க பெண்ணா இருக்கலாம், நீங்க ஆணா இருக்கலாம், இன்றைக்கு தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை சிலர் மீது வைக்க தேவன் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஜனங்கள் குந்தி நடக்கும் பொழுது, எல்லா ஜனங்களும் குந்தி நடக்கும் பொழுது, இது இயற்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரே ஒரு எலியாவனுடைய இருதயத்துக்குள்ளே என்னுடைய தேவன் மலையை வரிசிக்கப்படுகிறார், என்னுடைய தேவன் எல்லா காரியங்களையும் செய்கிறார். ஆனால் இப்பொழுது பாருங்க, இது பெருமை பாராட்டுகிறது. குந்தி ஜனங்கள் நடக்காங்க, என் தேவன் மீது வைராக்கியம் இல்லை என்று வைராக்கியத்தோடு அந்த நேரத்தில் அவன் சவால் விட ஆரம்பிக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரும் தெய்வம் என்று சொன்ன ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக அக்கினி இறங்கினது. ஆனால் அதற்கு அவன் செய்த காரியம் என்ன? அவன் செய்த காரியம் என்ன? மத்தியான வேளையில் எலியா எழுந்து, அருமையானவர்களே, யார் அதை செய்ய முடியும்? மத்தியான வேளையில் நீதியின் சூரியன் நமக்கு நேராக, நீதியின் சூரியன் இயேசு அவருடைய சித்தத்தின் மையத்திலிருந்து மத்தியான வேளையில் நம்மளை சுற்றி ஒரு சின்ன இருள் இருக்காது, அப்படி நம்மளை சரி பண்ணி அக்னி இறங்கட்டும் என்று சொன்னார். கர்த்தரும் தெய்வம் என்று சொல்லுகிற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக தேவாக்கினி இறங்குவார். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே நீங்க அப்படி செய்யறத நான் விரும்புகிறேன், ஆனா நான் இப்படி நடக்கிறத நீங்க விரும்புறீங்க. தகப்பனே, அப்படி அக்கினியை இறக்க நீங்க ஆயத்தம் ஆண்டவரே, ஆனா நான் மத்தியான வேளையில தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கணும். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது, அது எனக்கு பிரியமா இருக்கோ பிரியமா இல்லையோ, எது தேவனுடைய சித்தமோ அதற்கு நான் இணங்குற ஆண்டவரே, அக்கினியா இருக்குங்க ஆண்டவரே. எனக்கு கடினமா தெரியலாம், அது உங்களுக்கு பிரியமா இருக்குமானால் நான் தகப்பனே இந்த நாட்கள்ல தேவ சித்தத்தின் மையத்துக்கு வர, எந்த காரியம் தேவ சித்தத்தை விட்டு தூர இழுக்கிறதோ அதுக்கு நான் நோ சொல்லுகிற ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீங்க எஸ் சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்துல ஒரு அக்கினி இறங்கணும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்கள்ல அந்த 4 குடம் தண்ணீர் ஊற்றினாலும் அந்த மாம்சத்தை பட்சிக்கத்தக்கதாக ஒரு அக்னி இறங்கி தகப்பனை தண்ணீரை முதல் கொண்டு நக்கிச்சு என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அக்னி இறங்கணும் என்று யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ, இன்னைக்கு தேவன் அந்த காரியத்தை தேவன் செய்ய போகிறார். உங்களை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. பலிபீடம் சரிப்படுத்தப்படட்டும், பலிபீடம் சரிப்படுத்தப்படட்டும். 12 கற்களும் ஒன்றாக சேரட்டும். நான் உங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க கிட்ட பேச மாட்டேன், வேண்டாம். தேவன் மகிமைப்படுவதற்காக நம்ம தாழ்ந்து போகிறதுனால தவறு கிடையாது. நம்ம தாழ்ந்து போய் நம்ம மன்னிக்கிறதுனால தேவன் மகிமைப்படுவார். ஆனால் மன்னிப்போம். நம்ம தாழ்ந்து போகிறதுனால தேவன் நம்ம உங்களை பயன்படுத்துவதற்கு அது தடையா இருக்குமானால் மன்னிப்போம். தயவு செய்து இந்த நாட்கள்ல அநேகரை தேவன் பயன்படுத்த முடியாம இருப்பதற்கு காரணம், இன்னும் உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்திற்கு தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழுவதற்கு நீங்க விரும்பாதபடி உங்களுடைய சுயம் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கும். இன்றைக்கு தகப்பனே, அது கசப்பாக இருக்கலாம், ரட்சிப்பு என்கிற பூ பூத்து இருக்கலாம்,
ஆனா அதே நேரத்துல மன்னிப்பு என்கிற பூ தேவனிடத்துல இருந்து வரணும்னா கசப்பூங்கிற பூ வெளியே போகணும், நடிப்புங்கிற பூ வெளியே போகணும். அப்பதான் சிரிப்புங்கிற பூ உங்க வாழ்க்கையில வரும், அப்பதான் செழிப்புங்கிற பூ வரும். அல்லேலூயா. வேத வாசிப்புங்கிற பூ பூக்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்பதான் தேவனுக்காக துடிப்பு என்கிற பூ பூக்கும். இன்னைக்கு இந்த நாட்டில் ஆண்டவரே என்கிட்ட எந்த பூ இருக்கணும், எந்த பூவை என் தோட்டத்துல இருந்து பிடிக்கி தூர போடணுமோ, தகப்பனே அருவருப்புங்கிற பூவை நான் இன்னைக்கு தூக்கி போடல, கசப்புங்கிற பூவை தூக்கி போடல, மன்னிப்புங்கிற பூவை உம்மிடத்துல இருந்து வாங்க நான் தகப்பனை யாரை மன்னிக்கணுமோ நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாக யார் என்ன குறித்து என்ன சொன்னாலும் சரி. நான் இன்னைக்கு இதை யோசிச்சுட்டு இருந்தேன். யோபுவினுடைய வாழ்க்கையில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தீரே தகப்பனே. கொஞ்ச நாட்கள் உபத்திரவம், மறுபடி ஒரு மாறுதல் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? இப்படியாக நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் தெளிவாக சொன்னார், நீ வாசித்து பார். 2:9 யோபு சொல்கிறது. 9:10 வாசிக்கும் பொழுது அவளுடைய மனைவி சொல்கிறார், நீ தூசித்து ஜீவனை விடும். அதற்கு பதில் சொல்லுகிற யோபு, பைத்தியக்காரி போல் பேசுகிறாயே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? அருமையான முறையில பதில் சொல்லுகிறத பார்க்கிறோம். வேதனையின் உச்சகட்டம், பயங்கரமான வேதனை. இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் உச்சகட்டத்தில் நடந்த காரியத்தை நீங்க பாருங்க. கடைசியாக அதே மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தது உண்மையானால் மனைவியை மாற்றல, பிள்ளைகளை இறந்து போச்சு, மனைவியை மாற்றல. அதே மனைவியோடு சேர்ந்து வாழத்தக்கதாக அவன் மனைவியை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டான். அப்படி பேசின ஒரு மனைவி, இவன் துக்கத்தோடு இருக்கும் பொழுது கடினமாக பேசின ஒரு மனைவி, அந்த மனைவியை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியும், தேவனுக்கு எது பிரியமோ. எனக்கு பிரியம் இல்லைன்னாலும் என் சிறையிருப்பு மாற வேண்டும் என்றார். தேவன் விரும்புகிற காரியம் எனக்கு பிரியமில்லாமல் இருக்கிறார், அதற்கு நான் இணங்குகிறேன் என்று சொல்லி அந்த மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து மறுபடி 3 பிள்ளைகளை பெற்ற அந்த பிள்ளை அவ்வளவு அழகா அருமையாக இருந்தது. அந்த பிள்ளைகளை போல பூமியில ஒரு பிள்ளை இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு மனைவியோடு தூசித்து ஜீவனை விடும் என்று ஆபத்திலே உதவாத ஒரு மனைவியை மன்னித்தான். அப்படிப்பட்ட மனைவியோடு குடும்பம் நடத்தினார். அப்படிப்பட்ட மனைவியோடு ஒரு பிள்ளை பெற்றிருந்தால் பரவாயில்ல, 3 பிள்ளைகளை, முத்தான 3 பிள்ளைகளை பெறத்தக்கதாக, மனைவியை நேசிக்கத்தக்கதாக, அவ்வளவு ஒரு அருவருப்பாக, அவ்வளவு வேதனையாக இழப்பு வரும் பொழுது தேவனை தூசிக்க சொன்ன ஒரு மனைவி, இவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி, இப்பொழுது தூசியும் ஜீவனை விடும் நரகத்துக்கு போறோம் என்று நித்திய வரை பாதிக்கத்தக்கதாக இருந்த ஒரு மனைவிதான். ஆனால் மறுபடியுமாக தேவன், நன்றாக யோசித்து பாருங்கள், எப்பொழுது 2 மடங்கு, எப்பொழுது மாறுதல் வந்தது, எப்பொழுது அவன் மன்னித்தானோ அப்பொழுது மாறுதல் வந்தது. அருமையானவர்களே, அதை எழுதி வைக்கவில்லையே என்று அநேக சட்டம் பேசலாம். 30வது அதிகாரம் 1 சாமுவேலில் பாருங்கள், தாவீதோடு ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சிக்லாகிலே அமலேக்கியர் கொள்ளையாடி கொண்டு போகிறார்கள். 30:16 அவர்கள் ஆடி பாடி அவர்கள் ஜாலியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமலேக்கியர் இப்பொழுது ஜெயித்து விட்டார்கள், தாவீதினுடைய கொள்ளை போய்விட்டது. இப்பொழுது நடந்த காரியம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீதை சுற்றி பார்க்கும் பொழுது முறுமுறுக்கிறவர்களும் கடன்பட்டவர்களும் கற்களோடு நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்படி எப்படி வச்சாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசித்து பாருங்கள், நன்றாக நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கற்களோடு நிற்கிறாங்க, கண்ணை தூக்கிட்டு நிற்காங்க. இது யாரு? சொந்த தாயும் தகப்பனையும் கூட வைக்க முடியாதபடி ஒரு ராஜா கிட்ட ஒப்படைச்சிட்டு போறா. சொந்த தாய் தகப்பனை விட அதிகமாக நேசித்து வனாந்தரத்துல அவங்கள கூட வச்சிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் இப்பொழுது எல்லாருக்கும் இழப்புதான். கல்லை தூக்கி நிற்காங்க. சில வேளைகள்ல கல்லை தூக்கிட்டு சிலர் நிற்பாங்க.
எனக்கு இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முன்பாக ஒரு பாவியான சிறிய கொண்டு நிற்கும் பொழுது பரிசேயர் சரிசேயர் எல்லாரும் கல்லை தூக்கி நிற்கிறாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல் எரிய கடவன். எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டாங்க. கல்லை தூக்கி எரியணும், பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தி போகல. ஏன் போகல தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வந்த உடனே அவ பாவம் மன்னிக்கப்பட்டு அதனால இயேசுவுக்கு முன்பாக நின்றார். இந்த நாட்கள்ல நம்மள பாவி என்று சொல்லி கல்லை தூக்குறவங்க எல்லாம் அவங்க பாவ மன்னிப்பு பெறாமல கல்லை மட்டும் போட்டு போயிட்டாங்க, பாவ மன்னிப்பு பெறல. அருமையானவர்களே, ஆனா ஒருத்தி பாவம் செய்தவர் தான். சீமோன் வீட்டுல ஒருத்தி பாவி என்று சொல்லி சீமோன் சொல்கிறான். சீமோன் வீட்டுக்குள்ள இயேசு போகிறதே அற்புதம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இவன் நினைக்கிறான், தன்னை தொடுகிறது யார் என்பது தெரியாதா, இவர் ஒரு தீர்க்கதரிசி என்றால் தெரியாதா என்று சொல்லி இப்படி பேசும் பொழுது ஏசப்பா சொல்றாங்க, இவள் செய்த அநேக பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி என் பக்கத்துல வரும் பொழுது பாவம் என்னைக்குமே பாருங்க, நம்ம எப்பொழுது சமூகத்துக்கு வாரோமோ மன்னிக்கப்படுகிறது மன்னிக்கப்படாததோ நம்ம ஆயத்தமா வர்றதுல தான் இருக்கு. நம்ம ஒரு ஆயத்தத்தோடு எப்படியாவது இயேசு என் பாவத்தை மன்னிக்கணுங்கிற எண்ணத்துல வந்தாச்சுன்னா வந்த உடனே பாவம் மன்னிக்கப்பட்டுரும், பிரச்சனை மாறிடும். யோசித்து பாருங்க, பெரிய தகவல் கூட்டம் வருது, பெரும்பாலோட சிரிப்பை இயேசு பாவம் தொடுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்துல உண்மை தொட்டது யார்? இப்படி நீங்க கேட்கறீங்களே என்று. விசுவாசத்தோட யாரும் தொட்டாலும் சரி, அவருக்கும் தெரியும், தொட்டவங்களுக்கும் தெரியும். இந்த நாட்டுல நீங்க விசுவாசத்தோட வந்திருந்தாச்சுன்னா நிச்சயமான முறையில எல்லாரும் போல இல்ல, நீங்க அற்புதத்தை பெற்றுதான் போறீங்க. நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோட அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை அவர் மாற்றி அனுப்பிடுவார். சகரியாவை பார்க்கிறோம், யோசுவா அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கிறான். அழுக்கு வஸ்திரத்தோடு சாத்தான் அவனுக்கு தீமை செய்ய பக்கத்துல நிற்கிறான். ஆனா இவன் யாருக்கு முன்னாடி நிற்கிறான்? தூதனானவருக்கு முன்பாக, ரட்சகருக்கு முன்பாக நிற்கிறான். நடந்த காரியம் என்ன? தேவன் யாரை கடிந்து கொண்டார்? சத்து தீமை செய்ய வலது பக்கம் நிற்கிறான். காரணம், இவனுடைய வஸ்திரம் கரப்பட்டு உள்ள அக்கிரமம் இருக்கு, உண்மைதான். ஆனா அவருக்கு முன்பாக வந்ததுனால, மனம் திருமணங்கிற எண்ணத்துல வந்ததுனால தேவன் சாத்தான கடிந்து கொண்டார். இவனுக்கு ஒரு நல்ல பாகையை வைத்து நல்ல வஸ்திரத்தை கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு கிரீடத்தையும் வைக்க சொன்னார். அவர்தான் நம்முடைய தேவன். தேவ சமூகத்துக்கு வர்றது பெரிய காரியம் இல்லை. அவருக்கு முன்பாக நாம் மாறணும் என்று சொல்லி வரும் பொழுது எவ்வளவுதான் சத்துரு நமக்கு விரோதமாக நின்னா கூட நிச்சயமா நம்முடைய அக்கிரமத்தையோ நம்முடைய அழுக்கு வஸ்திரத்தையோ பார்த்து நம்மளை தூரம் தடுக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அவருக்கு முன்பாக வரும் பொழுது எந்த நிலைமையில இருந்து வந்தாரோ, எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரோ அப்படி மாற்றி எக்ஸ்ட்ரா ஒரு கிரீடத்தையும் வச்சு அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாட்கள்ல நான் இப்படி பண்ணிட்டேன், தேவன் என்ன பயன்படுத்துவாரா? தேவன் என்ன பயன்படுத்துவாரா? பிடிப்பை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு ஆசை இருக்கு, என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். ரட்சகருடைய அன்பு ஒரு வித்தியாசமானது. மூத்த குமாரன் இளைய குமாரனை பார்க்கும் பொழுது பன்றிக்கு போன்ற தவிடு கிடைக்காதபடி அவன் ஆசைப்பட்டு, கிடைக்காதது உண்மைதான், அவனுக்கு ஒரு பெஸ்ட் விருந்த வைத்திருந்தார். மூத்த குமாரன் சொல்றான், உம்முடைய ஆசையை அழித்த உம்முடைய சகோதரன் என்று சொல்லி பேசிகளிடத்தில் ஆசையை அழித்த உம்முடைய சகோதரன் என்று சொல்றாங்கம்மா. அந்த நேரத்துல அப்பா சொல்றாங்க மை சன் என்று சொல்றாங்க. ஊரெல்லாம் உங்களை சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு வெளியரங்கமா உங்கள்கிட்ட ஏதாவது குறை காணப்பட்டு உங்களை சொந்தமாக்கி கொள்ள முடியாதபடி இந்த நாள்ல உங்களை வித்தியாசப்படுத்தி பேசலாம். சொந்த சகோதரன் யான் தம்பின்னு சொல்ல முடியாத நிலைமையில உணர்வடையும் பொழுது அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மை சன் என்று சொல்லி அவனுக்கு விருந்து வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரட்சகர் இயேசுதான் நம்ம அப்பா. அந்த ரட்சகர் இயேசுதான் இந்த நாட்டை உங்களுக்கு எனக்கு அவர் அப்பா. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல குற்ற உணர்வுக்கு சத்துரு உங்களை இடம் கொடுத்து கொண்டு இருக்கலாம். என்ன தேவன் பயன்படுத்துவாரா?
அந்த லிஸ்ட்ல நான் இருக்க முடியுமா? இப்படி தேவன் என்ன பயன்படுத்த முடியுமா? எலியா போல அக்னி இறக்க என்ன பயன்படுத்த முடியுமா? அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று இரவு தேவனுடைய ஆவியானவர் இறங்கி ஒரு சிலரை பயன்படுத்த போகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஈசாயின் பார்வை வேற, சாமுவேல் தீர்க்கதரிசியின் பார்வை கூட வேற. ஈசாயின் பார்வை கடைசி மகன் தாவீதை மறந்தாச்சு. சாமுவேல் இவன் தான் என்று நிறுத்தில இருக்கிறவன பார்க்காங்க. ரெண்டு பேருடைய பார்வையுமே தப்பா இருக்கிறா. அப்பா பார்வை தப்பாவே இருக்காது. அவர் பார்க்கிற பார்வை வேற, மனிதர்கள் உங்களை பார்க்கிற பார்வை வேற. தீர்க்கதரிசியை உங்களை தப்பா பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா தீர்க்கமா பார்க்கிற ஒருவர் இந்த நாள்ல உங்க மத்தியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெளியரங்கமான உங்க காரியங்களை வைத்து எடை போடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து தீர்ப்பு கூறுகிறவர். ஏசாவை வெறுத்த, யாக்கோபை நேசித்தேன், இதற்கு விட யாருமே சொல்ல முடியாது. யாக்கோபு ரொம்ப யோக்கியன் என்கிறதுனால சிநேகிக்கிறார். தேவனுடைய கண்கள்ல தயவு கிடைத்ததுனால நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால நம்ம இங்க நிலைநிற்கிறோம். தேவனுடைய இரக்கத்தினால அவரிடத்துல எவ்வளவோ தரலான மீட்பு உண்டு. இன்று மறுபடி சொல்லுகிறார், மாற்றங்கள் உண்டாக்குவதற்கு தேவன் நமக்குள் சில மாறுதலை தேவன் எதிர்பார்ப்பார். யோபுவினுடைய காரியத்தை பார்த்தோம். அவன் அதை மாறினான். தாவீதினுடைய காரியம் உள்ள போனான், ஜெபிக்க போகும் பொழுது, வெளியே வரும் பொழுது அவன் எதையும் செய்துட்டு வந்தான். கல்லை தூக்கி நின்ன அந்த அத்தனை பேரையும் மறந்து வெளியே வந்தான். எப்படி பிரதர் அது எழுதியிருக்கான்னு கேட்கலாம். மறுபடியும் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவர்களை கூட கூட்டு போனான். அவன் மன்னிக்கலன்னா கூட கூட்டு போக முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு உண்டு. அப்படி மன்னிக்கும் பொழுது தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? கல்லை தூக்கினவன் பின்னாடி போனா, மன்னிச்சவன் தலைவனாகவே இருந்தான். நீங்க இன்னைக்கு மன்னிச்சீங்கன்னா நீங்க ஹெட்டு. என்ன, நீங்க மன்னிக்கலன்னா யாருக்கோ கூஜா தூக்குவீங்க. நீங்க மன்னிச்சா உங்களுக்கு கூஜா தூக்குறதுக்கு ஆள தேவன் வைப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பொருளாசையை வெறுத்து ஓடின ஒரு எலியா, பின்னாடி போன எலிசா, அவர் பெரிய வல்லமை உள்ள தேவ மனுஷனா ஒரு மாறுதல் வந்தது, ஒரு சாகம் இருந்துச்சு. ஆனா எலிசாவுக்கு பின்னாடி வந்த ஒரு கேயாசி பொருளாசையில இருந்தான். அவன் கூடவே போனாலும் கடைசியில வாங்கினது நாகமானுடைய குஷ்டத்தை வாங்கினா. இன்றைக்கு நம்ம இயேசுவை பின்பற்றலாம். நோக்கம் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில 2 மடங்கு வல்லமையும் கிடைக்கும், காந்தா இதுவும் கிடைக்கும். ரெண்டும் தேவனிடத்துல இருந்து கிடைக்கும். நீங்க தேவ சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு வேணுமோ அப்படி நீங்க மாறினா அது கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாட்கள்ல தேவன் திரும்ப சொல்லுகிறார், நீ மாறுகிறத பொறுத்த உனக்கு தேவன் இதுவா அதுவா ரெண்டும் தேவனிடத்துல இருந்து வரும். ஆண்டவர் பீஸ் போடவும் முடியும், புடுங்கவும் முடியும். கரெக்டா பீஸ் போட்ட எல்லா லைட்டும் எரியும், பிரிட்ஜ் ஓடும், ஃபேன் ஓடும், ஏசி ஓடும், எல்லாம் ஓடும். பீஸை பொடிக்கிட்டா பொருளாதாரம் கட்டு, நண்பர்கள் கட்டு, சரீரத்துல வியாதி, பிபி, அது இது, சப்பு சவறு, தோளாந்துருத்தி எல்லாம் நமக்கு எதிராக வந்துடும். காரணம் பீஸை பிடிக்கிட்டாருன்னு அர்த்தம். நல்ல எலக்ட்ரிஷியன் அவர். இன்னைக்கு யாராவது பீஸ் பிடுங்கிற நிலைமையில எல்லாம் எதிராக இருந்துச்சுன்னா அவன் வச்சு விட்டான், இவன் வச்சு விட்டான். உங்களுக்கு செலவழிச்சு 10,000 ரூபாய் செலவழிச்சு உங்களுக்காக செய்வனையா வைக்க போறாங்க. தலை விதி. அல்லேலூயா. யாரும் வைக்கல. தேவன் சில நேரங்களில் எதிராளியாக வந்து நிற்பார். பீலியாமுக்கு செய்வனை யாரும் வைக்கல. அவன் தேவனோடு உறவாடி அதை விட கனத்துக்குரிய பாராக்கூடிய வார்த்தை பாராக்கு அனுப்பினவங்களுக்கு காதுக்கு செவி கொடுத்தான். அதனால எதிராளியாக தேவன் வந்து நின்றார். தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா 22 வாசித்து பாருங்க. உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடா இருந்தபடியால் நான் உனக்கு எதிராளியாக வந்தேன். தேவன் எப்பொழுதும் அன்புள்ளவர் என்று சொல்லி ரொம்ப ஏசப்பா பாட்டு படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா உங்களை பார்க்க ஆசை, கொஞ்சம் கெஞ்சணும்னு படிப்பாங்க. எனக்கு அப்படி யோசித்து பார்ப்பேன். சிலர் பாட்டு படிப்பாங்க, பாட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை.
அது என்ன பாட்டு? அது ஒரு பாட்டு படிப்பாங்க, என்னது, அப்பான்னு கூப்பிட ஆசையா. இங்க பாருங்க, என் பையன் வந்து என்கிட்ட உங்களை அப்பான்னு கூப்பிட ஆசைன்னா சென்னையில் அடிச்சு கீழ்ப்பாக்கத்தில் சேர்த்துருவேன். ஒண்ணு கீழ்ப்பாக்கத்தில் சேர்ப்பேன், இல்லைன்னா குற்றாலத்துல கொண்டு வைப்பேன். அப்பாவை அப்பான்னு கூப்பிட ஆசை. இது என்ன பைத்தியகாரத்தனம்? இது என்ன பைத்தியகாரத்தனம்? அப்படி கொஞ்சுவேன் கிஞ்சுவேன். ஒழுங்கான முறையில வார்த்தைக்கு கீழ்படியது வரையில இவன் கொஞ்சிடலாம். இவங்க கொஞ்சத்துல தான் அவர் கேட்க போகிறார். ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேணும். அவருடைய வசத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சும்மா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இப்ப எல்லாம் புது ட்ரெண்டா மாறிட்டு. ஆனா இயேசு ஒரு நாள் மாறல, வேதம் மாறல. இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியிருப்பார்கள். இல்ல இப்ப லவ் பண்றதெல்லாம் தப்பு இல்லை. இதெல்லாம் இங்க டவுன்ல சகஜம். வேதத்துல ஒன்லி ஒன் ஈசாக்கு ரெபேக்காள் இந்த திருமணம் தான் கரெக்டா இருந்துச்சு. அரேஞ்ச் மேரேஜ். ரெண்டு பேரும் எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, கரெக்டா இருந்துச்சு. அதுதான் நல்லா இருந்துச்சு ஒழிய, ஹலோ ஹலோ ஹலோ, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இல்ல. இங்க டவுன்ல எல்லாம் வித்தியாசம். வேதம் அங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான். வேதம் மாறிட்டா இனி மாத்தி எழுத சில ட்ரை பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனா அது நடக்காது. அல்லேலூயா. இல்லைங்க, புருஷன் தலை நின்று நீங்க சொன்னீங்க. இப்ப நான் சம்பாதிக்கிறதுனால என் புருஷன் வீட்டிலே இருக்காரு, நான் என்ன சொல்றேனோ அதை தான் அவரு கேட்பாரு. ரைட் பர்சன் இன் ராங் பிளேஸ், வெரி டேஞ்சர். நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் தலை அவரு தான். தலை தான் சிந்திக்க ஒழிய, தலை தான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஒழிய, புருஷன் தான் தலை. மனைவி எவ்வளவு அழகா இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், வேதத்தின்படி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கணும். கர்த்தருக்கு ஏற்ற வகையில எல்லா வகையிலும். அதே மாதிரி கணவன் மனைவிய கசந்து கொள்ளாதபடி நேசித்துதான் ஆகணும். மனைவிக்கு கணவனுக்கு வந்து ரொம்ப இயேசு அடுத்தபடியாக அதிகமான முறையில அம்மாவை நேசிக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா, கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டி, அதுக்கு பிறகுதான் அம்மா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு மூணாவது இடத்துக்கு அம்மா போயிடுறாங்க. முதல் இடம் அது மாறவே மாறாத இடம் இயேசு. ரெண்டாவது இடம் வந்து சிலருக்கு வந்து திடீர்னு பொண்டாட்டியை பார்த்த உடனே அவங்களும் அம்மாவை விட்டு, அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க, கணவன் மனைவியை விட்டு, தகப்பன் தாயை விட்டு, மனைவியோடு இசைந்திருக்க கடவன் என்று ஒரு முறை 2 முறை அல்ல, 3 முறை 4 முறை அல்ல, 4 முறை சொல்லி இருக்கிறது. ஆகையால் இந்த சத்தியம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சத்தியம். உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு என்கிட்டே வந்துருங்க அப்படின்னு சொல்ற சில பெண்கள் இருக்காங்க. அப்படி நான் 10 கட்டளைகள்ல உன் தாயும் தகப்பனை கனமண்ணுவாயாகிறத கிழிக்கணுமா அழிக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. இன்றைக்கு இந்த நாட்கள்ல திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். உங்க ஸ்தானத்தில் இருக்கணும், உங்க ஸ்தானத்தில் இருக்கணும். அவர்கள் தங்கள் தங்கள் நிலையில் நின்றார்கள், அப்பதான் ஜெயம் வந்துச்சு. நம்ம நிலையில நம்ம நிக்கணும். சுவிசேஷனா சுவிசேஷ நிலையில இருக்கணும். தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசி நிலைமையில இருக்கணும். அழைப்புலையும் நிலையில நிக்கணும் கரெக்டா. அதே மாதிரி வீட்டுல அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதை அம்மாவுக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி சொல்ற பிள்ளைய வச்சு காசிடும் தப்பே கிடையாது. ஃபாரின்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், இங்க ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ரூம்ல போட்டு சாத்திடுங்க. என்ன, தன் பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அது தப்பே கிடையாது. முட்டு கீழே உரிச்சிருங்க, அவ்வளவு தளமா தெரியட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது ஒரு டிசைனா இருக்கட்டும். அதுக்காக தன் இஷ்டத்துக்கு விடுகிற பிள்ளை தாக்கி லட்சியம் உண்டு பண்ணுவான். புரியுதா? பிள்ளைகளை அழைப்பு வளர்க்கணும், அது தப்பே கிடையாது. இல்ல மக்களே மக்களே வாங்க, 1 வயசு ஆகிறவங்கள அதுக்கு கொடுக்குற மரியாதை அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? வயசு வந்து ஒரு குட்டியோட வீட்டு வந்து நிற்பாங்க. அல்லேலூயா.
தயவு செய்து இந்த நாட்டுல பிள்ளைய பிள்ளையாவே வளர்க்கணும். மாமாவை எப்பமாவது நீங்க போய் சித்தப்பாட்டு கூப்பிடுறீங்களா? சொல்லுங்க. இப்போ புதுசா பிள்ளைகளை கூப்பிடுற விதமே வித்தியாசமா இருக்கு. தயவு செய்து மனைவிமாருக்கு சொல்றேன், கணவன் எப்படி இருந்தாலும் வேதம் சொல்கிறது 1 பேதுரு 3வது அதிகாரம் உங்க பைபிள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பைபிள்ல இருக்கு? அந்த அந்த பிரிண்ட் இன்னும் அதை எடுக்கிற பிரிண்ட் ஆகுது. அதுல நீங்க வாஸ்து பாருங்க, அலங்காரம் எது. நீங்க என்ன பியூட்டி பார்லருக்கு அலங்காரம் பண்ணாலும் சரி, ஒரு மணி நேரம் பைபிள் வாசித்து 1/2 மணி நேரம் டங்ஸ் பேசிட்டு உங்க முகத்தை பாருங்க. நான் கண்ணாடி முகத்துக்கு ஒரு பவுடர் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். ஆனால் நல்லா நீங்க ஜோம்னி பாருங்க, என்ன போல ஒரு கருப்பு யாருமே கிடையாது. அவ்வளவு கருப்பா கண்ணங்களே இருப்பேன். வேத வசனம் வாசிக்க கொஞ்சம் கலரா கத்தர் மாற்றிருக்கிறார். இது ஒரு மனுஷனை பியூட்டியா ஆக்காத, இந்த வசனம் பியூட்டியா ஆக்காதது இன்னொரு கெமிக்கல்ல போய் உட்கார்ந்து துட்டு கொடுத்து வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து இந்த நாட்டில் இதை நீங்க கீழ்படிச்சு பாருங்க. நல்ல வசனத்தை வாசித்து நல்ல ஜோமணி பாருங்க, திரும்ப உங்க முகத்தை பாருங்க, அவ்வளவு பளபளன்னு இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்து பார்க்க வர்றவங்க பார்த்துட்டு என்ன பிள்ளை பிடிக்கல அப்படின்னு போவாங்க. நல்லா நீங்க பைபிள் வாசி ஜோம் பண்ணுங்க, அவர் உங்க பின்னாடி வர்ற அளவுக்கு அப்படி காரியம் மாறுதலாக முடித்தரும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியான நமக்கு எதிர்பார்த்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எதையெல்லாம் நம்ம செய்யணும், எதையெல்லாம் நமக்கு செய்வார். இப்படி ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம்? எப்படி மாறுதல் உண்டாகும்? ஒரே ஒருவரால் தான் மாறுதலை உண்டு பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் மெதுவா சொல்லி பாருங்க, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நீங்க யாருக்கிட்ட ஐக்கியம் வைக்கீங்களோ இல்லையோ, ஆவியானவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை, எப்படி கணவனுக்கு என்ன பிடிக்கும் மனைவிக்கு என்ன பிடிக்கும் நினைச்சு அதை கொடுத்து நீங்க ஐஸ் வைக்கீங்களோ. நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போக சொல்லுவாங்க, கேட் பாஸ் வாங்கணும்பாங்க. நான் என்னடா கேட் பாஸ்னா என்னன்ட்டே எனக்கு தெரியல. என் ஒய்ஃபு வீட்டுக்கு போகும்போது இப்படி ஒரு தோசை கரண்டி வாங்கிட்டு போனா கேட் பாஸ் உள்ள விட்டுருவா, ஒரு சேலை வாங்கிட்டு போனா கேட் பாஸ்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓஹோ, வீட்டுக்கு போகும்போது கேட் பாஸ் வாங்கிட்டு போறதுன்னா முட்டாய் பெட்டி இப்படி வாங்கிட்டு போறாங்க. நமக்கு இன்னைக்கு கேட் பாஸ் வாங்கணும்னா தேவன் உங்களை பயன்படுத்தணும்னாச்சுன்னா ஒன்றும் கிடையாது. ஆவியானவர்கிட்ட, ஆவியானவரே எனக்கு நீங்க தான்ப்பா, என்ன நீங்க நடத்தணும். அவர்கிட்ட மட்டும் பிரியமா இருந்தா போதும், அவர்கிட்ட மட்டும் பிரியமா இருந்தா போதும். மீதியான வேலை ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காடை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜோம்ன போறேன். அவர் எப்படி ஒரு மாறுதலை உண்டாக்குவார் என்று. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மாறுதல் ஆக போகுது. தேசத்தை கடக்கக்கூடியவர்கள் இந்த சபையிலிருந்து இந்த நாட்டில் கத்தர் எடுக்க போகிறார். அது சந்தேகமே கிடையாது, அதுக்கு சந்தேகமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம், போங்கிய ரொம்ப பிடிக்கும். ரெய்னால்ட் போங்கி அவங்க, நான் ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கும்போது ஆவியானவர் தெளிவாக சொன்னார், ரெய்னால்ட் போங்கி புக்கு வாசி என்று. அதில் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. நான் விலகி செல்ல முடியாது, ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகையால் நான் விலகி செல்ல முடியாது. நிறைய பேர் தேவனை விட்டு விலகி செல்ல நீங்க முயற்சி பண்ணீங்க, அது கூடாமல் போயிடுச்சு. காரணம், நீங்க எல்லாம் தேவ திட்டத்துல இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால விலகி செல்ல முடியல. எங்க போனாலும் அவர் இழுத்துட்டு வந்துடுறார். இன்றைக்கு இழுத்துட்டு வந்தது எதுக்கு தெரியுமா? உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு. பின்னோக்கி இழுக்கத்தக்கதாக சத்துரு ஒரு காரியத்தை செய்வானால் அதுல ஒரு ரகசியம் இருக்கு. எப்பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்க சமீபமாக வரும் பொழுது ஒரு எண்ணம் வருது. என்ன வருது? எங்க அப்பா என்னைய தேடுவார். கழுதை மேல உள்ள கவலையெல்லாம் மறந்துட்டு என் மேலதான் கவலைப்படுகிறார், அதனால திரும்பி போவோம்.
ஆசீர்வாதம் பக்கத்துல இருக்கு. அதனாலதான் உங்க இருதயம் பின்னோக்கி போகிற ஒரு எண்ணம் வருது. அடுத்தது சாக்கு போக்கு. அப்படியே போனாலும் ஞான திருஷ்டிக்காரனுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இல்லை. அவன் பின்ன எடுக்கும் பொழுது அடுத்த ஆவியானவர் சொல்லுவார், வேலைக்காரன் மூலமா என்கிட்ட கால் சைக்கிள் வெள்ளி இருக்கு. நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. உங்களை பின்னுக்கு இழுக்கத்தக்கதாக சத்துரு செயல்படுவான். ஆனால் தேவன் உங்களை முன்னுக்கு எடுக்கத்தக்கதாக அவர் செயல்பட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? எதற்காக? 30 வேதம் முதன்மையா உங்களை வைப்பதற்காக. எதற்காக தெரியுமா? ஒரு முன்னத்தோட சந்தை அதற்கு முந்தின நாளே ரெடியா பண்ணி இது உனக்கு வைக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு ஸ்பெஷல் அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ஸ்பெஷலை அவன் சாப்பிடுவதற்காக அனுபவிப்பதற்காக இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வைத்திருக்கிறார். அந்த ஸ்பெஷலை நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ அப்பொழுது அவன் யார் என்பது அவனுக்கு தெரியும். அவன் யார் என்பது ஜனங்களுக்கு தெரியும். அவன் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றப்படும். அதற்கு பிற்பாடு தீர்க்கதரிசனம் சொல்லுவான். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த நாட்களில் உங்களை பின்னோக்கி சத்துரு இழுக்கலாம். இப்ப கூட உங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன உண்டாகும்? எழுப்பி போயிருவோமா? எழுப்பி போயிருவோமா? யாரு என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி என்ன வருதுன்னா எழுப்புதல் வீரர் நீங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள ரொம்ப நாளா நான் ஏங்கிட்டு இருந்தேன். தேவனுக்காக ஒரு சிலர் ஈடுபட்டு இன்னைக்கு தேவன் இதுதான் சரியான நபர். இங்க சரியான நபரை எனக்காக 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 ஈசாயின் வீட்டில் எனக்காக ஒருவனை ஏற்படுத்தும். எனக்காக சவுல் கூட ஜனங்களுக்காக, தாவீது எனக்காக. இன்னைக்கு அவருக்காக ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்ப போகிறார். ஆவியானவர் இந்த நாட்கள்ல அப்படியே பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்க மேல அப்படியே அசைவாடுவார். கூச்சல் போடும் பொழுது இறங்கி வருவார் நினைக்காங்க. இப்ப உள்ள உடையும். யோசித்து பாருங்க. திருச்செந்தூருக்கு நடந்து போகிற ஜனங்களை பாருங்க. காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிற ஜனங்களை பாருங்க. பழனிக்கு போகிற ஜனங்களை பாருங்க. எவ்வளவோ ஜனங்கள் காலில் செருப்பு இல்லாமல் நடக்காங்க. எவ்வளவோ ஜனங்கள் அருவருப்பான சிற்றின்பத்தில் அடிமைப்பட்டு கிடக்காங்க. எத்தனை குடும்பம் புரியுது வெளியில் இருக்கு. இவங்களெல்லாம் மாற்றது யார் மாற்ற முடியும்? யாரால முடியும்? எந்த அரசியல்வாதம் முடியும்? நீங்களும் நானும் அர்ப்பணிச்சு ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது நரகத்தை நோக்கி போற ஜனங்களை தடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த நாட்கள்ல ஆண்டவரே என்ன நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே, Holy Spirit of God, என்ன நீங்க பயன்படுத்துங்க. சாதாரணமா போராடி கொண்டிருந்த ஒரு கிதியோனை நீங்க தேடி போனீங்க. ஆண்டவரே தகப்பனே, எல்லாரையும் நீங்க தேடி போகல. ஒரு கிதியோன் போராடி கொண்டிருந்தா தகப்பனே, அவனை தேடி போய் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னீங்கப்பா. தகப்பனே, அவன் பைந்தாங்குடி என்று சொல்லல, பராக்கிரமசாலி என்று சொன்னீங்க. அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, முன்னோர்கள் செய்த அற்புதங்கள் எங்கே? முன்னோர்கள் செய்த அற்புதங்கள் எங்கே? இந்த நாட்கள்ல நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே முன்னோர்கள் செய்த அற்புதங்கள் எங்கே? யாரெல்லாம் இந்த நாள்ல அந்த கேள்வியை கேட்கீங்களோ கேன்சர் கட்டி சுகமாக்கக்கூடிய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்படும். தேவனுக்கு முன்பாக சொல்லுகிற நீங்க போகிற இடங்கள்ல போகிறதுக்கு முன்பாகவே பிசாசுகள் அலறி அடித்து ஓடும். அது மட்டுமல்ல, இந்த நாள்ல அற்புத அடையாளம் செய்யக்கூடியவர்களை தேவன் எழுப்ப போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டு மரித்தோரையும் உயிரோட எழுப்பக்கூடியவர்கள் இங்கே இருக்காங்க. கடைசி காலம் எழுப்பதற்காக ஒரு சிலரை தேவன் வைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மெதுவா பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு வேகமா அசைவாடுகிறார். ஒரு சிலர் மேல தேவனுடைய கரம் எப்படி இறங்குகிறத உணர்கிறேன். நாம் மெதுவா பேசிக்கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு சிலரால இருக்க முடியாது, ஒரு சிலரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சிலர் மேல
தேவனுடைய வல்லமை வித்தியாசமாக இறங்குகிறது. ஆண்ட பகுதியும் சரி, ஒரு சிலர் தேவன் வித்தியாசமாக அபிஷேகம் பண்ண போகிறார். அந்த அக்கினி அநேகரால தாங்க முடியாது. மேலரை வீட்டில் என்ன அனுபவம் நடந்ததோ அது இந்த மேலரை வீட்டில் நடக்க போகிறது. இப்ப ஒரு சில நிமிட நேரத்துக்குள்ள ஒரு சிலர் அக்கினி படமா மாற்ற போகிறார். பிரதர் உங்களதான் 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 பிரதர் உங்க மேலதான் உங்க மேலதான் உங்க மேலதான். எதிர்பார்க்க 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 ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி அக்கினி. தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கண்ணை கலந்து வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ணை கலந்து வேடிக்கை பார்க்காதீங்க. இப்பொழுது ஒரு சிலர் இப்பொழுது சேர்ல இருக்க முடியாது. அப்படி ஒரு அபிஷேகம் இறங்கி வர போகுது. எழுப்பதற்காக உருவாக்கப்பட்ட தேவ மனுஷனே மனுஷியே, தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய மாற்றங்கள் உண்டாக போகிறது. பட்டணத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிடிப்புவே, பட்டணத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிடிப்பே, நீ எழுப்பு இயேசுவுக்காக. எழுப்பு எழுப்பு எழுப்பு. ரேமல திபிதுரி வியாரமல திபிதுரி வியா ரிக்கரமல திபிதுரி வியாரமல திபிதுரி வியா. Thank you, thank you, thank you, thank you. எல்லாரும் எதிர்பாருங்க. ஒரு அக்கினி 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 அக்கினி. Thank you, thank you. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி மேலே வீட்ட எப்படி ஒரு நெருப்பு இறங்கிச்சோ அப்படி அநேகர் மேல தேவனுடைய நெருப்பு தேவனுடைய நெருப்பு தேவனுடைய நெருப்பு தேவனுடைய நெருப்பு தேவனுடைய நெருப்பு நெருப்பு. இது போகாது
இது போதாது, இன்னும் இன்னும் fire. தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஆவியானவரே, I release anointing, I release anointing, I release anointing, I release anointing, fire. Jesus, 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 Jesus. Yesu, 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 Yesu. Jesus, Jesus, Jesus. தேவ அக்கினி. ஒரு பெரும் மழையின் சத்தம் கேட்கிறது, ஒரு பெரும் மழையின் சத்தம் கேட்கிறது. பெற்றுவாங்க யாரெல்லாம் ரெடி? Fire! 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 Baba, Baba, Jibito, Jibito, Baba, Jibito. எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. இன்னும் ஒரு சிலர் மேல தேவ அக்கினி இறங்குகிறது. இன்னும் ஒரு சிலர் மேல எலியாவே, நீ தேவனுக்காக எழும்பு. எலியாவே, 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 எலியா, 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 எலியா மேல உள்ள அபிஷேகம், எலிசா மேல உள்ள அபிஷேகம். Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. ஆண்கள் பகுதியில், ஆண்கள் பகுதியில் எல்லாரும் எதிர்பார்க்க ஒரு 5 நின்றதுக்குள்ள ஒரு அக்கினி இறங்கும் பாருங்க. ஆண்கள் மேல 1, 2, 3, 4, 5. பெற்றுக்கொள்ளுங்க. Yes, 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 yes. Thank you, 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 thank you. பெண்கள் மேல, பெண்கள் மேல Holy Spirit of God, இப்பொழுது இந்த வார்த்தையை நீங்க அப்படி கனப்படுத்துங்க. பெண்கள் மேல, பெண்கள் மேல. எஸ், 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 எஸ். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Fire! 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 Jesus, 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 Jesus. அக்கினியை போட வந்தவரே, அக்கினியை போடுங்க, போடுங்க, போடுங்க. அக்கினி, 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 அக்கினி. Jesus. Thank you. Thank you, Jesus. Thank you. Thank you. Thank you. Thank you. இன்னொரு விசை, இன்னொரு விசை எதிர்பாருங்க. இன்னொரு விசை. யாரெல்லாம் இப்பொழுது எதிர்பார்க்கிறீர்களோ உங்க மேல ஒரு அக்கினி விழுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Fire! Thank you. Thank you. Thank you. Thank you. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க.
இது போல